புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாயிலேருந்து இருக்குது. கிளாசிக் 350. இப்போ நீங்கள் கேட்ட புல்லட் வந்து 70,000 ரூபாய்க்கு கேட்ட வண்டி இந்த வண்டி 2018 யூனிக்கான் ரேட்டு கேட்டார். 55,000 ரூபா விலை சொன்னேன். டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்ணங்கிட்ட வண்டியை வாங்கினேன். ஓகேங்கண்ணா. அதுல இருந்து எனக்கு ராசி வண்டி வேற என் ஒய்ஃபுக்கு, என் பையனுக்கு, பொண்ணுக்கு. ஓகே. ஹாய் வெல்கம் பேக் டு ஜேடி ரவிவர்மா. நீங்க சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தாங்க. நம்ம காங்கியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்னாவே இங்கே தாங்க ஃபேமஸ். நம்ம வந்து சிகரம் ஆட்டோ கன்சல்டிங் வந்திருக்கேன். கூட வந்து இருக்கிற அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா ஜெகதீஷ். ஓகேங்கண்ணா. நம்ம கன்சல்டிங் எங்கண்ணா லொக்கேட் இருக்கு? கரூர் ரோட்ல ஆர்கே மீன் கடை ஆப்போசிட். கரூர் ரோட்ல ஆர்கே மீன் கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேங்கண்ணா. நம்ம எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க? 10 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்கண்ணா. 10 வருஷமா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். ஓகேங்கண்ணா. உங்களுக்கு அதே மாதிரி பைக் வேணாலும் பாத்தீங்கன்னா என்ன பைக் வேணாலும் நீங்க சொன்னதுல இருந்து ஒரு 2 டேஸ்ல எங்ககிட்ட இல்லைனாலும் கூட 2 டேஸ்ல உங்களுக்கு எடுத்து கொடுத்துறோம். ஓ, நம்ம கிட்ட வந்து நம்ம ஏற்கனவே நிறைய கலெக்ஷன் வச்சுக்கிறேங்க. அப்படி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை அப்படின்னா வேற பைக் கேட்டாலும் பெனிலி டுக்காட்டி நிஞ்சா என்ன பைக் கேட்டாலும் 2 டேஸ்ல வண்டி எடுத்து சொல்றீங்க. பெனிலி டுக்காட்டில நம்ம காங்கியத்துக்கு கிடைக்குதுங்களா? இது உண்மைதான் சொல்றீங்களா? உண்மையிலுமே இருக்கு. உங்களுக்கு 2 டேஸ்ல நாங்க எடுத்து கொடுத்துருவோம். லோனும் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு லோனும் பண்ணி தந்துடுறீங்க. அதனோட மாடல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அட்வான்ஸ் மாடல்கள் 2018ல இருந்து இருக்கு. 2018ல இருந்து இருக்கு. ஓகே ஓகேங்களா, சூப்பர். இதெல்லாமே அதெல்லாம் என்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா? பென்ட்லி சும்மா ஸ்போர்ட்ஸ் பைக்னாவே நம்ம ஷாப்ல வந்து என்ன பட்ஜெட்ல இருந்து பாத்தீங்கன்னா R15 எல்லாம் பாத்தீங்கன்னா 40 ரூபாயில இருந்து இருக்கு. வெறும் 40,000 ரூபாய்? R15 என்ன சொல்றீங்க? உண்மைதான் சொல்றீங்களா? உண்மையிலே இருக்கு. வண்டி இருக்கு, நீங்களே பாருங்க. சரி, எனக்கு காட்டுறீங்க அந்த வண்டி. நீங்க காட்டுறீங்க, நான் காட்டுறேன் பாருங்க. 40,000 ரூபாயில இருந்து இருக்கு. சரிங்க. 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. சரிங்க. R15 40,000 ரூபாயில இருந்து இருக்கு. நீங்க வேணாலும் வந்து பாருங்க, நேர்ல வந்து வேணாலும் பாருங்க. இங்கேயே இருக்கு. நீங்க உண்மையாலுமே 40,000 ரூபாய் எடுத்துக்கலாம். அந்த வண்டிக்கெல்லாம் 15,000 ரூபாய் கட்டினீங்கன்னா லோனே போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்கண்ணா. ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் ஓகேங்க. அந்த நேக்கட் பைக், அந்த புல்லட் இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்க? புல்லட்லாம் பாத்தீங்கன்னா 70,000 ரூபாயில இருந்து இருக்கு. கிளாசிக் 350 70,000 ரூபாயில இருந்து. உண்மையாலுமே 70,000 ரூபாய்க்கு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. புல்லட் போனாவே 1.5 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலதான் போயிட்டு. நீங்களே வேணாலும் எடுத்துட்டு போலாம். 70,000 ரூபாய்க்கு இருக்கு. அப்ப நான் அமௌண்ட் பே பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துட்டு போலாம். புக்கு எல்லாமே உடனே கையில கொடுத்துருவோம். சரி, 70,000 ரூபாய்க்கு இருக்கு. நீங்க எடுத்துட்டு போலாம். சரி, ஓகேங்க. அந்த வண்டி எனக்கு நான் வீடியோல காமிச்சிருங்க. நீங்க இருக்கு காமிச்சிருக்கேன். சரி, கோயம்புத்தூர் நம்பரு. சரி, ஓனர். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் சொல்லிட்டேங்க, நேக்கடு அந்த புல்லட் எல்லாம் சொல்லிட்டேங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, இப்போ நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மைலேஜ் தரக்கூடிய வண்டி வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. அது இருக்கு. சிட்டி 100 இருக்கு, பிளாட்டினா இருக்கு, ஸ்டார் சிட்டி இருக்கு, டிஸ்கவர் இருக்கு. சரிங்க. என்ன பைக் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓ, மைலேஜ் தரக்கூடிய வண்டியும் நிறைய வச்சு எல்லா வண்டியும் வச்சிருக்கோம். அதெல்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க? அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18,000 இருந்து இருக்கு. 18,000 ரூபாயில இருந்து இருக்கு. அந்த வண்டிக்கு வந்து நாங்க ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்தோம். அந்த வெறும் 18,000 ரூபாய்க்குமே நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்தோம். ஓகேங்கண்ணா. அதுவே வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வந்து ஒவ்வொன்று வந்து மைலேஜ் தராது அந்த மாதிரி யோசிச்சு இப்போ மீடியமா எடுப்பாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸாகவும் இருக்கணும், நமக்கு மைலேஜும் தரணும். அந்த அப்பாச்சி அந்த மாதிரி இருக்குங்க. அப்பாச்சி இருக்கு, பல்சர் இருக்கு, ஜெட் இருக்கு, வெர்ஷன் 1 இருக்கு, வெர்ஷன் 2 இருக்கு. ஓகேங்களா. அந்த மாதிரி மாடல் எல்லாமே வச்சிருக்கோம். ஸ்போர்ட்ஸ்க்கு சேராம நேக்கடுக்கு சேராம ஒரு கேட்டகரியில் வண்டி இருக்கு. அந்த மாதிரி வண்டிகள் நிறைய எல்லா வண்டி வச்சிருக்கோம். பேஷன் ப்ரோ, ஸ்ப்ளெண்டர் எல்லா வண்டி இருக்கு. V15 இருக்கு. ஓகேங்கண்ணா. கிலோமீட்டர் லோ பட்ஜெட்லயும் இருக்கு வண்டி. சரிங்க. எக்ஸல் சூப்பர்ல வந்து சிங்கிள் சீட்ல இன்னைக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆனா நம்மளோட பாத்தீங்கன்னா 2015 மாடல். சரிங்க. 20 ரூபாயில இருந்து இருக்கு. 20 ரூபாயில இருந்து இருக்கு. ஆமா, வந்து எங்கேயுமே கிடைக்காத பிரைஸ். எக்ஸல் சூப்பர் கிடைக்காத வண்டியும் 2 டேஸ்ல எடுத்து கொடுத்துருவோம். அதாங்க. பென்லி டுக்காட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கியத்துல வந்து கிடைக்காது. நம்ம ஆயிரமே பெருசா இல்லைங்க. நானே தேடி பார்த்தேன். அந்த வண்டியை நான் 2 நாள்ல வண்டி டெலிவரி கொடுக்குறேன். இங்கேயே எடுத்துக்கலாம். ஃபைனான்ஸோட பண்ணி தரேன். ஃபைனான்ஸோட. ஓகேங்கண்ணா. சரிங்க. நம்ம கடை வந்து மறுபடியும் நம்ம காங்கியத்துல எங்க லொகேட் ஆகின்னு நம்ம புது வியூவர்ஸ்க்காக இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம டைரக்டா நம்ம வண்டி கரூர் ரோட்ல ஆர்கே மீன் கடை ஆப்போசிட்ல சிகரம் ஆட்டோ கன்சல்டிங் இருக்கு. ஓகேங்க. நீங்க காங்கியத்துல வந்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. 10 வருஷமா இருக்கு. ஓகேங்க. எங்களோட கஸ்டமர் தான் ஒரு 50% காங்கியத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அதுதான் எல்லாமே நம்ம நீங்க வந்து கேட்டீங்கன்னாவே எங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகேங்கண்ணா. சரி, நம்ம இப்போ ஒரு வண்டி பார்த்துலாம். ஓகே. இப்போ நீங்க கேட்ட புல்லட் வந்து 70,000 ரூபாய்க்கு கேட்ட வண்டி இந்த வண்டி. ஓகேங்க. இந்த வண்டி தானுங்களா? பயங்கரமா இருக்குங்களா? 70,000 ரூபாய்க்கு 20 ரூபா கட்டினீங்கன்னா ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துருவேன். 17 இருக்கு. ஓகே. இந்த வண்டிங்களா? இந்த வண்டி 2017, 2022 இருக்கு. சரிங்க. அந்த வண்டிங்க அந்த கஸ்டமர் இப்போ டெலிவரி எடுத்துட்டாங்க அந்த வண்டியை 2022. சரிங்க. 2012 இருக்கு கிளாசிக் 350. சரிங்க. நான் வந்து உங்களுக்கு தனித்தனியா ரேட்டு சொல்ல முடியாததுக்கான காரணம் என்னன்னா வண்டி கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்போ திரும்ப நான் உங்களுக்கு சொல்ற காரணம் என்னன்னா, நீங்க வாங்க
R15 எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 ரூபாயிலிருந்தே இருக்கு. சரிங்கண்ணா. புல்லட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 70 ரூபாயிலிருந்து இருக்கு. ஓகேங்க. RS இருக்கு, டியூக் இருக்கு, சரிங்க. NS இருக்கு, MT இருக்கு. உங்களுக்கு எல்லா வண்டியும் கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சரிங்க. அதனால உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வேணும்னாலும் நேர்ல வாங்க. அப்படி சப்போஸ் எங்ககிட்ட கிடைக்காத வண்டியா இருந்தாலும் உங்களுக்கு 2 டேஸ்ல நாங்க பண்ணி கொடுத்துறோம். ஓகேங்க. வண்டி லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, லோனும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. லோன் இங்கேயே பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா. லோன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க லோ மாடல்ல கேட்டீங்கன்னா 18 ரூபாயில இருந்து வண்டி நம்மகிட்ட இருக்கு. அந்த வண்டியும் காமிக்கிறேன், வந்து பாருங்க. சரிங்க. ஸ்கூட்டர் மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேங்கண்ணா, அதாவது கலெக்ஷன்ஸ்க்கு ஒரு வண்டி நிறுத்தி இருக்கோம். உங்களுக்கு அதுல என்ன மாடல்ல வேணும்னு சொன்னீங்கனாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்க. நமக்கு ஏன்னா கரூர் ரோட்லயே இன்னொரு மகிழ்னிங்கிற நேம்ல இன்னொரு ஷாப் நமக்கு ஒரு ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்க. அதுலயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ உங்களுக்கு இதுல வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கலெக்ஷன்ல இந்த மாடல்ல வேணும்னா உங்களுக்கு உடனே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோம். அங்க போய் நம்ம எடுத்துக்கலாம். அங்கேயும் இருக்கு. அங்க பெரிய குடோன் அது. அதுல வந்து உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் இங்க எடுத்துட்டு வந்து நம்ம பண்ணிக்கலாம். சிகரம், மகிழ்னி ரெண்டுமே நம்மளோட ரெண்டுமே கரூர் ரோட்ல தான் இருக்கு. அதான் ரெண்டுமே கரூர் ரோட்ல இருக்குங்க. ரெண்டுமே நம்மளோட தாங்க. ரெண்டுமே நம்ம ஷாப் தான். ஓகே ஓகேங்க. உங்களுக்கு இது வந்து சும்மா கலெக்ஷன், ஏன்னா இடம் கம்மியா இருக்கு. சரிங்க. வண்டி தான் உள்ள நிறுத்த முடியுங்கிறதால நிறுத்திருக்கோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா காருமே 800ல இருந்து ஓகேங்க எல்லாமே காருமே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. கார்லாம் நம்மகிட்ட என்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா இப்போ 800ல பாத்தீங்கன்னா ஒரு 70 ரூபா பட்ஜெட்ல 70 ரூபா பட்ஜெட்ல இருந்து இருக்கு. சரிங்கண்ணா. 800 இருக்கு, ஆம்னி இருக்கு, ஆல்டோ இருக்கு, சரிங்கண்ணா, ஃபிகோ இருக்கு, ஸ்விஃப்ட் இருக்கு. இன்னும் உங்களுக்கு காருக்கு வந்து குடோன் தனியா இருக்கு. அதுலயும் நீங்க போய் பார்த்து எடுத்துக்கலாம். அது நம்ம ஷாப் தான். ஓகேங்க. காருக்கு தனியா வச்சிருக்கோம். ஓகே தனியா அதுக்குன்னு வாடகை கொடுத்து அந்த ஷாப் பிடிச்சி வச்சிருக்கோம். நீங்க அங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வண்டி ட்ரையல் பார்த்துக்கலாம். சரிங்கண்ணா. ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும் எடுத்துட்டு போகலாம். ரேட்டு நீங்க 10 டீலரை கூட்டிட்டு வந்து எடுத்தாலும் எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. டீலர் ரேட்டு தான் நாங்க கொடுத்துக்கிட்டு. நீங்க மெக்கானிக் எத்தனை பேருக்கு கூட்டிட்டு வந்தாலும் சரி, டீலர் எத்தனை பேருக்கு கூட்டிட்டு வந்தாலும் சரி, நாங்க வண்டி தரக்கு ரெடியா இருக்கோம். அப்படிதானங்க? ஆமாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வண்டி எடுக்கும்போது சின்ன ஏதாவது இதை பண்ணி கொடுங்க, சைடு மிரர் மாட்டணும், டேங்க் கவர் போடணும், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் சொன்னீங்கன்னா அதை உடனே நாங்களே பண்ணி. ஓகே. அது காம்ப்ளிமெண்டா பண்ணி தருவாங்களா? சார்ஜஸ் அதான் காம்ப்ளிமெண்ட் தான். காம்ப்ளிமெண்ட் பரவாயில்ல. எந்த கடையிலயும் பண்ணி தர மாட்டோம். என்ன இது வேணுமோ நாங்க பண்ணி கொடுத்துருவோம். வண்டி நாங்க எங்க கடையில நீங்க எடுத்துட்டு நீங்க வெளியில போக வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்ணி கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ நீங்க இப்போ கேட்டீங்க பாத்தீங்களா, கிலோமீட்டரும் கிடைக்கணும், கொஞ்சம் ஸ்டைலிஷாவும் இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமாங்கண்ணா. அதுக்காக தான் இந்த லைன் பைக் பல்சர், NS, பல்சர் 220, சரிங்கண்ணா, பல்சர் 150, சரிங்கண்ணா எல்லாமே வச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த லைன்ல பாத்தீங்கன்னா FZ, சைன், யூனிகான இந்த மாதிரி லைன் நாங்க நிறுத்திருக்கோம். அதாவது கிலோமீட்டரும் கிடைக்கும், கொஞ்சம் ஸ்டைலிஷாவும் இருக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ மைலேஜுக்கு பிரச்சனை இல்லாத வண்டிகள் இதெல்லாம். மைலேஜும் பிரச்சனை இல்லாத வண்டின்னு சொல்ல முடியாது. மைலேஜும் கிடைக்கும், கொஞ்சம் ஸ்டைலாவும் இருக்கும் வண்டி. கண்டிப்பாங்க. அதுவும் இல்லாம மெயின்டெனன்ஸும் கம்மியான இதுங்க. கம்மி. இப்போ நீங்க வந்து அந்த மாதிரி பைக் எடுத்தீங்கன்னா ஸ்டைலிஷ்காக தான் இருக்கும், கிலோமீட்டர் கம்மியா தான் கிடைக்கும். ஓகேங்க. மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டரும் கிடைக்கும், மெயின்டெனன்ஸும் கம்மி. ஓகேங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்டைலாகவும் இருக்கும். ஓகேங்க. இந்த லைன் இந்த 2 லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஓகேங்கண்ணா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிகான் எல்லாம் இருக்குங்க, நிறைய வண்டி. யூனிகான் இருக்கு, ஒயிட் கலர் அப்பாச்சி இருக்கு. ஓகேங்கண்ணா. இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஓரியன்டா வேணும் அப்படின்னீங்கன்னா பேஷன் ப்ரோ, ஸ்ப்ளெண்டர், ஓகேங்கண்ணா, அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்கண்ணா. ஃபேமிலி ஓரியன்டா நமக்கு மைலேஜ் நல்லா இருக்கும், கிலோமீட்டர் கிடைக்கும். சீட் வந்து சிங்கிள் சீட் லென்த்தா இருக்கறனால இந்த மாதிரி பேஷன் ப்ரோ, ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரி இதுவும் கிடைக்கும். சரிங்கண்ணா. இதே வந்து மார்க்கெட்டிங் போறவங்களுக்கு வந்து கிலோமீட்டர் வாரியா வேணும் அப்படின்னு சொன்னா ஓகேங்கண்ணா, CT100, பிளாட்டினா இந்த மாதிரி இருக்கு. என்னங்கண்ணா மைலேஜ் இத்தனை வண்டி நிறுத்தி வச்சிருக்கீங்க? CT100 இன்னும் இருக்குங்க. இது வந்து சும்மா சாம்பிளுக்கு நிறுத்திடுவோம். உங்களுக்கு இதுல என்ன மாடல் வேணுமாலும் நாங்க எடுத்து கொடுத்துருவோம். ஓகே. நம்ம குடோன்ல எல்லா வண்டியுமே இருக்கு. சரிங்கண்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸல் லோடு ஓட்டுறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா எக்ஸல் இந்த மாதிரி இது இருக்கு. பாத்தீங்கன்னா 15,000 ரூபாயில இருந்தே நாங்க வச்சிருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்போ எங்களுக்கு கஸ்டமர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த சரௌண்டிங்ல இருந்து ரெகுலரா நம்ம எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கறனால நம்ம நல்லா சப்போர்ட் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுனால தான் நம்மகிட்ட வந்துட்டு போன கஸ்டமர் திரும்ப இன்னொரு கஸ்டமரை கூட்டிட்டு தான் வருவாங்களா ஒழிஞ்சு வண்டி வேண்டான்னு போக மாட்டாங்க. திரும்ப வண்டி வேணா பொள்ளாச்சியா இருந்தாலும், உடுமலைப்பேட்டையா இருந்தாலும், கோயம்புத்தூர் இருந்தாலும் நம்மளை தேடி வந்து தான் இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம வேற போய் எடுக்க மாட்டாங்க. சரிங்க. ஃபோன் பண்ணிட்டு நான் இந்த மணிக்கு நம்ம கன்சல்டிங் வந்து ஒரு டைம் வந்துட்டா போதுங்க, அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. அதான் எப்படின்னா வண்டி அந்த அளவுக்கு தரமா கொடுப்பாங்க. அதாங்கண்ணா. ரேட்டும் வண்டியும் தரமா கொடுக்கறதுனால ஃபைனான்ஸ் ரீதியாவும் நம்ம நல்லா சப்போர்ட் பண்றதுனால சரிங்க, அவங்க வந்து நாளைக்கு திரும்ப எது தேவைனாலும் நம்மள தான் தேடி வருவாங்க. அதாங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோட் ஓட்டுறதுக்கு V20 இருக்கு, எக்ஸல் இருக்கு, Yamaha RX 100, 135 எல்லா வண்டியும் FCயோட தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. நல்லா FCயோட எல்லா பேப்பர் டாக்குமெண்ட்ஸும் கரெக்ட்ல தான் இருக்கு. RX 100 இன்னைக்கு காலையில ஒரு வண்டி டெலிவரி கொடுத்தா. சரிங்கண்ணா. 95 மாடல் 78,000 ரூபாய்க்கு வண்டி டெலிவரி கொடுத்தா. 78,000 ரூபாய்க்கு 2026 வரைக்கும் FC கரண்ட். பரவாயில்லைங்க. கோயம்புத்தூர் நம்பர் 2 ஓனர். சரிங்கண்ணா. டெலிவரி கொடுத்தா.
ஓகே ஓகே. இந்த மாதிரி ரேட்டுக்குள்ள பிரைஸ்க்குள்ள வேற எங்கேயுமே கிடைக்காது. லோனும் பண்ணி தர மாட்டாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் லோன் பண்ணி தந்துருவோம். ஓகே. நான் லோன் எந்த மாதிரி நான் தமிழ்நாடு ஓவரால் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? தமிழ்நாடு பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல இருந்து நான் தென் மாவட்டம் ஃபுல்லா பண்றாங்க. ஓகேங்கண்ணா. லோன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்கண்ணா. இன்சியல் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணது கஸ்டமருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற ஃபைனான்ஸ் போட்டு அவங்களால கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது நாங்களே சப்போர்ட் பண்ணி அந்த வண்டியை டேக் ஓவர் பண்ணிட்டு அமௌண்ட் ஏதோ அவங்களுக்கு கொடுத்து பண்ணிட்டு எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்றதுனால கஸ்டமர் வந்து நிறைய பேர் நம்மளை தேடி வந்து எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லாம வண்டியும் தரமா இருக்கு. நம்ம இருந்து எடுத்துட்டு போயிட்டு ஒர்க்கு பார்க்குறவங்களுக்கு வண்டி வேலை கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்ததுன்னா அவங்களால ஒர்க்கும் போக முடியாது, டியூவும் கட்ட முடியாது, அது இதில் மாட்டிக்கும். இப்போ நம்மகிட்ட எடுக்கிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையே வராது. நீங்க எடுத்துட்டு போனா ஆயில் மட்டும் ஒரு 2500 கிலோமீட்டர் இருக்கும், ஆயில் சேஞ்ச் பண்றது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கணும். ஓகேங்கண்ணா. மற்றபடி நம்ம அப்படியே ஓட்டிட்டு எந்த கம்ப்ளைண்ட் வராது. டயர் முதற்கொண்டு நியூ டயர் போட்டு தான் வண்டி கையில் டெலிவரியே கொடுக்கும். செகண்ட்ஸ் ஓடி அரை கண்டிஷனா இருந்தா கூட கழட்டிட்டு புது டயர் போட்டு தான் வண்டி. அதான் பேரு தான் யூஸ்டு பைக்ஸ்ங்க. ஆனா நம்ம கொடுக்கறதுல பிராண்ட் நியூ கண்டிஷன்ல அப்படியே கொடுத்து நியூ பைக் மாதிரியே தான் கொடுப்போம். ஓகேண்ணா ஓகேங்கண்ணா. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் வண்டி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வேலையை இது பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஆனா இப்போ நம்ம சிகரம் கன்சல்டிங்ல வந்து இப்போ நம்ம இப்போ கிட்டத்தட்ட தோராயமா எத்தனை வண்டி நம்ம இங்க நிறுத்தி வச்சிருப்போங்க? ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் ஆகட்டும், நார்மல் ஆகட்டும், எல்லாமே மொத்தமா இதுல பாத்தீங்கன்னா 170 வண்டி இருக்கு. 170 வண்டி இருக்கு. எல்லாமே இன்னும் குரோன் இருக்கு. இன்னும் மகிழ்நில பாத்தீங்கன்னா ஒரு 100 வண்டி பக்கமா இருக்கு. நீங்க எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 500 வண்டியாட்டம் நம்ம கையில வச்சிருக்கோம். இதையும் இல்லாம உங்களுக்கு வேற வண்டி தேவைப்பட்டதுனால தான் 2 நாள்ல எடுத்து தரேன்னு சொல்லுவாங்க. அதுவுமே அந்த வேற வண்டியுமே நமக்கு நார்மலா கிடைக்கிற KTM R15 கிடையாது, பென்ட்லி அந்த மாதிரி வண்டிக்கு தான் ஒரு 2 நாள் டைம் ஆகுங்க. அதுமே நம்மகிட்ட இருக்கு. 2 நாள்ல ஒரு நாள் தான் நம்ம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறது. அதான் நம்ம ஒரு நாள் சொல்லிட்டு கொடுக்க முடியாத போயிடக்கூடாது. இப்ப பாருங்க, நீங்க பேசிட்டு இருக்கும் போதே எங்க கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு. இவரோட பையனுக்கு, இவரோட பொண்ணுக்கு, இவரோட ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் வண்டி எடுத்திருக்காரு. இவரு நம்ம எடுத்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு 6 வண்டி பக்கமா எடுத்திருக்காரு. ஓகேங்கண்ணா. இவங்க அண்ணா வாங்கண்ணா ஒரு வீடியோ மட்டும் சொல்லிருங்க அண்ணா. நம்ம கஸ்டமர்ல நீங்க சொல்லுங்க. திருப்பூர்லேருந்து வர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்ணங்கிட்ட தான் வண்டியை வாங்கினேன். ஓகேங்கண்ணா. அதுல இருந்து எனக்கு ராசி வண்டி வேற என் ஒய்ஃபுக்கு, என் பையனுக்கு, பொண்ணுக்கு, அது போக எனக்கு நான் 2-3 வண்டி கேட்ட புதுசா வண்டி ராயல் என்ஃபீல்ட் எடுக்கிறேன். அதனால டெய்லி அப்பப்போ ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு வண்டி மாத்திட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு வண்டி நல்ல வண்டியே கிடைக்குது. ஓகேங்கண்ணா. வண்டி உங்களுக்கு எப்படி ஓட்டுறதுல எப்படி இருக்கு, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இப்ப செலவு இது வைக்கதான் நீங்க எட்டு போனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி வண்டி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம ஓட்டிட்டே இருக்கலாம். பிராண்ட் நியூ மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பா ஆமா அப்படிதான் இருக்குங்க. வண்டி நல்லா இருக்குது, கண்டிஷன் இருக்கு, நல்லபடியா ஓட்டிட்டு வரலாம், போலாம் வரலாம். ஓகேண்ணா. நமக்கு நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டு அவங்களே பிரியப்பட்டு வண்டி மாத்துறது மற்ற எல்லாம் நல்லா இது கோஆபரேஷன் பண்றாங்க. ஓகேண்ணா. பிரைஸ் எல்லாம் எப்படிங்கண்ணா? கம்மியா இருக்கா? மத்த பக்கத்தை விட கம்மி தான். மத்த பக்கத்தை விட நம்மளுக்கு கம்மி தான். அதாவது சாட்டிஸ்ஃபைங்கா அந்த வண்டிக்கு உண்டான ரேட் என்னமோ அந்த மாதிரி தான் வருங்க. ஓகேங்கண்ணா. ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணி தராங்களா? பண்ணி தர்றாங்க. அதை ஈஸியா பண்ணி கொடுக்குறேன். ஓகே. நம்ம வந்து அலைச்சல் இல்லைங்க, வந்தோம்னா அதே இன்னைக்கு வண்டி எடுத்து போயிடலாம். பண்ணி தரேன். 1 மணி நேரத்துல எடுத்துடலாம் வண்டியை. ஓகேங்கண்ணா. அவ்வளவுதான். நான் ரெகுலரா ஒரு கஸ்டமரா இருக்கிறேங்க. சரிங்க. அதனால அப்பப்போ எப்போ வந்தாலும் வண்டி வந்து ரவுண்ட் பார்த்துட்டு வண்டி இது நல்லா இருக்கு மாத்துறேன்னு நான் டக்குன்னு மாத்திட்டு போயிடுவேன். ஓகே. பையன் ஒரு SI, பொண்ணு வந்து பேங்க் மேனேஜர். சரிங்க. அவங்க ஒய்ஃப் டீச்சர். எல்லாருமே நம்ம வண்டி எடுத்துருக்கோம். 6-7 வண்டி எடுத்துட்டாங்க. அதனாலதான் வண்டி டக்குன்னு மாத்திட்டு வராங்க. மாத்துறதுங்கிறதோட இவருக்கு வந்து எப்படின்னா நியூ பைக் மேல கொஞ்சம் ஆசை. எந்த வண்டி பார்த்தாலும் நம்ம கடையில் நிக்கிற ஒவ்வொரு வண்டி பாத்தீங்கன்னா புது வண்டி மாதிரியே இருக்கா? கண்டிப்பா இந்த வண்டி கொடுங்க. அது நம்ம கடையில் நிக்கிறதால முக்கியவாசி ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் அதிகமா இருக்கு. உங்களுக்கு எல்லா வண்டியும் இருக்கு. எல்லா வண்டியுமே புது வண்டி மாதிரி இருக்கிறதுனால வந்தோடனே பார்த்தோன்னே எனக்கு இந்த வண்டி கொடுங்க அப்படின்னு எடுத்துக்காரு. இந்த பக்கம் வந்தாருங்கிறத தாண்டி என் கடைக்கு வரவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் போயிருக்காங்க. ஒழிஞ்சு கஸ்டமர் யாரையும் அனுப்புறதே கிடையாது. கண்டிப்பா சொந்தக்காரங்களா தான் வெளியில அனுப்புறேன். கண்டிப்பாங்க. ஓகேண்ணா. நன்றி. ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் வண்டி கூட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஓரலாக பார்த்துருக்கீங்க, கடைக்குள்ள நிற்கிற வண்டி மட்டும். இது இல்லாமல் நாங்கள் வந்து சர்வீஸும் பண்ணி கொடுக்குற கஸ்டமருக்கு. சரிங்க. எங்ககிட்ட எடுக்கிற வண்டிக்கு 2 மாதத்துக்கு லேபர் கிடையாது. சரி. சார்ஜ் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரோம். லேபர் இல்லாமல் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணுறதுனால கஸ்டமர் நிறைய வராங்க. எங்ககிட்ட வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற வண்டி. இதெல்லாம் வந்து எங்கள் மெக்கானிக் எல்லாமே இருக்காங்க. இல்லாட்டி எல்லா வண்டியுமே எங்ககிட்ட வந்து சென்சார் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் எந்த வண்டியாக இருந்தாலும் A to Z எல்லா வண்டியும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்க. வாட்டர் வாஷ் இருக்கு. நாங்க வந்து எங்ககிட்ட எடுக்கிற கஸ்டமருக்கு முதல் 2 மாசம் வந்து லேபர் ஃப்ரீயா பண்றோம். சரிங்க. வண்டி எடுக்கிறது. சரிங்க. மொத்தம் 4 மெக்கானிக் இருக்காங்க. சரிங்க. உங்களுக்கு எல்லாமே பண்ணி தரோம். உங்களுக்கு எந்த ஃபைனான்ஸும் பண்ணி கொடுக்குறோம். சரிங்க.
இப்போ வந்து A to Z எல்லாமே நம்ம கிட்ட A to Z எல்லா ஜாமான் உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் வண்டி சர்வீஸ்ல இருந்து ஓகேங்கண்ணா. ஃபைனான்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம கிட்டே முடிச்சிடலாம். ஓகே, ஃபைனான்ஸ் நம்மளே பண்ணிக்கிறோம். ஃபைனான்ஸ் வந்து வண்டி ஒர்க் ஷாப்ல வேலையில இருந்து எல்லாமே இங்க இதே. அதாவது ஒரு சிம்பிளா சொல்ல போனா வாட்டர் சர்வீஸ்ல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட வாட்டர் வாஷ்ல இருந்து ஒரு வண்டின்னு எடுத்து வண்டிக்கு சர்வீஸ் ஒரு கஸ்டமர் உள்ள வந்தாங்கன்னா உள்ள வந்துட்டு வெளியில ஒரு 10 நிமிஷம் வந்து ஆகும் அதிகபட்சம். லோன் போறது வாட்டர் வாஷ் எல்லாமே நாங்க பண்ணி டெலிவரி 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ், ஆயில் சேஞ்ச், பேட்டரி நியூ பேட்டரி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். வாட்டர் வண்டி டெலிவரி எடுக்கும் போதுமே ஒரு வாட்டர் வாஷ், ஒரு பேட்டரி, ஒரு ஆயில் சேஞ்ச் எல்லாமே பண்ணி கையில கொடுத்துருவோம். அவங்க ட்ரையல் பார்த்து எல்லாம் ரெடி விலை ஓகே ஆனதுக்கு அப்புறம் உள்ள நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்கண்ணா. இப்போ வந்தாருங்க, இந்த வண்டி பார்த்தாரு, வண்டி பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகல. ஓகேங்கண்ணா. வீடியோ எடுக்கிற நிமிஷம் கூட ஆகல. சரிங்கண்ணா. வண்டி பார்த்தாரு, வண்டி பார்த்தோன்னே 2018 யூனிக்கான் ரேட்டு கேட்டாரு. 55,000 விலை சொன்னேன். சரிங்கண்ணா. அவர் அண்ணா வந்து 2 ரூபா குறைச்சு கொடுங்க, 53 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க. அவருக்கு அண்ணாட்டி கேட்டுங்க. வண்டி அவர் வந்து பாக்குறதுக்கு தான் வந்தாருங்க. ஓகேங்கண்ணா. வண்டி சும்மா இப்போ வண்டி நிக்குது, அதிகமா இவ்வளவு வண்டி நிறுத்திருக்காங்களே அப்படின்னு பாக்குறதுக்கு வந்தவரு. சரிங்கண்ணா. வண்டி பார்த்த உடனே நீங்க டெலிவரி எடுத்துக்கிட்டே போயிடுறேன்னு வெயிட் பண்றாரு. ஓகேங்கண்ணா. நான் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கேண்ணா? பிடிச்சிருக்குங்களா? ஓகேங்கண்ணா. வண்டி எப்படி இருக்கு, ஓட்டி பாத்தீங்களா? டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்களா? என்னங்கண்ணா? பார்க்கலான்ட்டு வந்தேங்க. சரிங்கண்ணா. வந்தோடனே வண்டி பிடிச்சிருந்து. ஓகேங்கண்ணா. எடுக்கிறேங்க. ஓகே, டெஸ்ட் ட்ரைவ்ல பண்ணி பாத்தீங்களாண்ணா? பண்ணி பார்த்தேங்க. ஓகே, வண்டி எல்லாம் நல்லா இருக்குங்களா? குட் கண்டிஷன் இருக்குங்களா? ஓகே, எந்த ஒரு நாய்ஸுமே இல்லைங்க? இல்ல. ஓகேங்கண்ணா. என்ன பிரைஸ்க்கு எடுத்துக்கிறீங்க இப்போ வண்டி? 55 ரூபா சொன்னாங்களேங்க. சரிங்கண்ணா. 53 ரூபா. ஓகேங்கண்ணா. இது எப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டுக்கு இது கம்மியான பிரைஸ் நினைக்கிறீங்களா? கம்மியா இருக்கு. எல்லா பக்கம் ஒரு 70 ரூபா 75 ரூபா பட்ஜெட் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. கொஞ்சம் நேஷனல் கொஞ்சம் கம்மியா. ஓகே, மத்த பக்கத்தை விடமே இங்க வந்து கம்மியா இருக்கு ரேட்டு. ஓகே, டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கண்ணா. ஓகேண்ணா, நன்றிங்கண்ணா.